ஏன் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாம் யாரு மதப்பு வேணாம்னு சொன்னவதான். மதப்புல என்னங்க ஷாஃபில கூடும் இருக்கு, ஹனபில கூடாதுன்னு இருக்கு. மார்க்கம் ஒண்ணு, வேதம் ஒண்ணு, இறைத்தூதர் ஒண்ணு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஷாஃபில கூடும் ஹனபில கூடாது என்ற கேள்வி வச்ச உடனே சில அப்பாவி இளைஞர்கள் சரிதானே மார்க் ஒன்னா இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் தானே, ஏன் இந்த வித்தியாசம் பிரிவினை நினைச்சுதான் போனாங்க. ஆனா போன இடத்துல இன்னைக்கு என்ன நிலைமை இருந்துகிட்டு இருக்கு? ஆளுக்கு ஒரு சட்டத்தை தானே சொல்றாங்க. ஒரு ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனான்னு வச்சுக்கிறங்க, ஜனாசா தொழுகை உண்டு என்று ஒரு கூட்டம் சொல்லுது, இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுது. அங்க திருச்சியில இருக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் யாரு வஹாபி தான் அவரு சொல்றாரு உண்டு. இங்க இருக்கக்கூடிய தௌஹி ஜமாத்து இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தௌஹி ஜமாத்துக்காரங்க இங்க எல்லாம் வாங்க, யாராவது தற்கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஜனாசா தொழுகை இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜமாத்து முஸ்லிமீன் பார்ட்டியை கூப்பிட்டு ஜனாசா தொழுகை உண்டுன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன ஷாஃபி ஹனபிய பாட்டு வாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பதிலு? அப்ப இந்த இளைஞர்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த வஹாபி தலைவர்களை பார்த்து கேட்கணும், ஏங்க ஷாஃபில கூடும் ஹனபில கூடாது பிரிவினை இருக்கு, வாங்க ஒற்றுமையா இருக்கலாம் எங்களை கூப்பிட்டீங்க, உங்க சொல்ல நாங்க வந்துட்டோம். இப்ப நீங்க ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க ஒற்றுமை ஆகணும், அப்பதான் உங்க கூட இருப்போம், இல்ல நாங்க வந்த இடத்துக்கு போயிருவோம். என்ன சொல்லி எங்களை ஏமாத்தி கொண்டு வந்தீங்க என்ன இந்த இளைஞர்கள் கேட்கணும் அவங்களை பார்த்து. இல்லன்னா அவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடட்டும், அந்த வஹாபி தலைவர்கள் ஒரு இடத்துல கூட, ஜாக் பார்ட்டி தௌஹீத் பார்ட்டி அதே போல ஜமாத் பார்ட்டி ஒரு இடத்துல கூடட்டும், ஒரே சட்டத்தை எடுக்கட்டும். இல்லையானா அந்த இளைஞர்கள் வந்துடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இருந்ததுதானே ஒவ்வொன்றுமே. ஆனா அவர் இருந்ததையெல்லாம் இல்லை என்கிறார்கள், இல்லாததையெல்லாம் இருக்கிறது என்கிறார்கள். இதுல வேற பெரியவங்களை எல்லாம் மரியாதை இல்லாம பேசுவது அது சரிதானா? ஸல்லல்லாஹு நபி வழிங்கிறால இதுல வேற வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறது நாங்கள நபி வழி, அடுத்தவங்களை எல்லாம் திட்டுறதா நபி வழி, பெரியவங்களை எல்லாம் தரக்குறைவா பேசுறதா நபி வழி? நபி வழி என்பதற்கு ஒரு தவறான இலக்கணத்தை கொடுத்துட்டு இருக்கிறார்கள் இந்த வஹாபிகள். கருத்தை சொல்லட்டும், நாகரிகமா சொல்லட்டும், அது வரவேற்கத்தக்கது. ஏன் இல்லாததையும் தரக்குறைவாகவும் பேசணும்? அது எப்படிப்பட்டவர்கள் ஷேகுமார்கள்? அவர்களை போய் அந்த ஷேகுமார்கள்லாம் காசுக்காக செய்யறாங்களாம். எவ்வளவு பெரிய வீண் பழி இது. உண்மையிலேயே ரசூலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஷேகுமார்கள் எல்லாம். ஆனால் வசூலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வஹாபிகள் தான் அந்த ஷேகுமார்களை குறை சொல்றாங்க. தங்கத்தை பார்த்து பித்தளை பல்லிழிச்சான் அந்த கதையாவுல இருக்குது. இவ்வளவு போய் ஷேகுமார்களை குறை சொல்றாங்க. எவ்வளவு பெரிய புனிதர்கள், எவ்வளவு பெரிய சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர் உள்ளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறார்கள், இறை சிந்தனையிலேயே கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொருவரையும் உலகத்தினுடைய ஆசை இச்சைகளிலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களை எவ்வளவு ஒரு புனித காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதை விட்டுவிட்டு அவருடைய காரியத்தை இன்னும் முனைப்பு காட்டுவதற்கு ஊக்கம் அளிப்பதை விட்டுவிட்டு அவர்களை போய் குறை சொல்லாமா? அந்த ஷேகுமார்களா எத்தனை இளைஞர்கள் திருந்திருக்கிறார்கள், உள்ளத்தால் திருந்திருக்கிறார்கள். நீங்க அப்படி எத்தனை இளைஞர்களை திருத்திருக்கிறீங்க? கொஞ்ச நஞ்சம் தப்பு பண்ணணும், அதிகமா தப்பு பண்ணவங்களும் ஆக்கி இருக்கிறீங்க. உள்ளத்தால் கெட்டு போய் கிடக்கிறார்கள் இளைஞர்கள் அந்த தகாத ஜமாத்தில எல்லாம் போய் சேர்ந்ததுனால. ஆனா புனிதர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஷேகுமார்கள். அவங்கள போய் குறி சொல்றீங்க. இதுல வேற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனே காப்பாற்ற முடியலையே, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியலையே, இந்த ஷேகுமார்கள் எல்லாம் முரீதை காப்பாற்றுவாங்களா? எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கிறார்கள் இந்த தௌஹீத்வாதிகள். குர்ஆனை படிக்கிறானா ஹதீஸை படிக்கிறானா இப்படி கேள்வி வைக்கலாமா? சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினால மகனை காப்பாற்ற முடியல, மனைவியை காப்பாற்ற முடியல, மற்றவங்களெல்லாம் காப்பாத்தினாங்கல்ல கப்பல்ல, எப்படி அதையும் பார்க்கணும்ல. காப்பாற்ற முடியாதவர்களும் இருக்கிறாங்க, காப்பாற்றப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. கப்பல்ல ஏறினவங்களா யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டவங்க தானே. இப்ப எவ்வளவு தெளிவாக இது விளங்குது. யார் இறை நம்பிக்கையாளர்களோ அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களோ அவர்கள் பாதுகாக்கப்படல. எவ்வளவு தெளிவா இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறியவர்களை பாதுகாத்து இருக்கிறார்களே, அதையே இவங்க பார்க்கல. அப்ப இங்க என்ன அளவுகோல்? இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்கள். அப்படித்தான் அதே போல ஷேகுமார்கள் இறை நம்பிக்கையாளர்களை அவர்கள் பாதுகாப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்தாங்களா இல்லையா இறை நம்பிக்கையாளர்களை? அப்ப இப்படி எல்லாம் ஒரு பார்வை விட்டுப்பட்டு இன்னொரு பார்வை சொல்றான்னு சொன்னா மார்க்கத்திலே அவர்களுக்கு இருக்கிற அந்த இயலாமையும் அறியாமையும் தானங்க காரணம். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க கேள்வி கேட்கறது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, ஒரு ஆள் பார்த்து ஒரு ஆள் ஒப்பிடுறாங்க. அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறந்துச்சு, நடக்க முடியாது. இவரு இந்த தௌஹீத் ஜமாத்காரன் சொல்றாங்க, அந்த பிறந்த குழந்தையால் நடக்க முடியல அல்லவா, ஆகவே உங்களால் நடக்க முடியாது. அப்படி சொல்லலாமா? அது பிறந்த குழந்தை அதெல்லாம் நடக்கல. ஒரு ஆள் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்காக போகல, எழுத படிக்க தெரியான்னு வச்சுக்கிறங்க, அவனுக்கு எழுத படிக்க தெரியவில்லை, ஆகவே உங்களுக்கும் தெரியான்னு சொல்லலாமா? அவன் பள்ளிக்கூடத்துக்கு போல படிக்கல தெரியல, பள்ளிக்கூடத்துக்கு போனவனுக்கு தெரியும்ல. இறை மறுப்பாளர்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாத்தல, தெரிஞ்சேதான். ஆனா இறை நம்பிக்கையாளர் பாதுகாத்தார்கள். இப்படி எல்லாம்
தெளிவான விஷயத்தை கூட புரியாத நிலையிலே இந்த வஹாபிகள் இருந்து கொண்டு தவறான விஷயங்களை மார்க்கமாக போதித்துக் கொண்டிருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய மோசடி என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதே தானே அங்கேயும் செஞ்சாங்க. எங்க கலியக்காவில் விவாதத்துல ஒப்பீடு காட்டுறாங்களாம். நம்ம சொன்னோம் இறை நேசர்களும் கூட உதவி செய்வார்கள், அது இறைவன் கொடுத்த அந்த அமைப்பை கொண்டு அவங்க செய்வாங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் முடியாது. அப்புறம் யா முஹித்தீன் கூப்பிட்டா முடிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு ஆள் பேசுறாரு, யா முஹித்தீன் இந்த இடத்துல கூப்பிடுங்களேன், அவரு நம்ம தத்துவம் பேசுறாரு, மாற்றாங்களாம் நம்மள. அங்க குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் வச்சு பேசணும்னு இருக்கு. நம்ம இறந்து போனவர்களால் உதவி செய்ய முடியுங்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை நம்ம சொல்லிவிட்டோம். 50 நேர தொழுகையை 5ஆக குறைக்கு அவங்க தான் உதவி செஞ்சாங்க. அவங்க அந்த நேரத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இல்ல, இந்த உலகத்தோடும் போனவங்க தான். இது புகாரில இருக்கிறது, முஸ்லிம்ல இருக்கிறது என்று ஆதாரம் காட்டிட்டோம். இறந்து போனவர்களாலும் உதவி செய்ய முடியும். குர்ஆன் ஹதீஸ் ரீதியில பதில் சொல்லணும். அவள ஒரு ஆள் சொல்றாரு, யா முஹித்தீன் கூப்பிடுங்களா பார்க்கலாம், இந்த அரங்கத்துக்கு வந்துறான்னு பார்க்கலாம். அதோ நிப்பாட்டு இருந்தா பரவாயில்ல. அவர் அடுத்து சொல்றாரு, அப்படியே வந்தாலும் இந்த அரங்கத்துக்கு வெளியே தான் நிக்கணும், ஏன்னா கேட்டு பூட்டப்பட்டிருக்கு, உள்ளுக்கு வர முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம கேட்டோம், என்ன கேட்டு வரைக்கும் வந்தவங்களுக்கு உள்ளுக்கு வர முடியாத? பகதாதுல இருந்து கேட்டு வரைக்கும் வந்துருவாராம், அவன் உள்ளுக்கு வர முடியாதான். அவங்க நம்ம கேள்வி கேட்கறான், ரொம்ப சிந்தனை கேள்வி நினைச்சுக்கிறது சம்பந்தமே இல்லாம. அப்ப பாருங்க, மத்தவங்களை உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆக்சிடென்ட் வந்த உடனே மலக்குமார்கள் பாதுகாத்தார்கள். ஏன்னா அங்க வந்து அல்லாஹ்வை தவிர வேற யாரும் பாதுகாக்க முடியாது விவாதத்துல பேசிவிட்டு வெளியே வந்த உடனே மலக்குமார்கள் பார்த்தான்னு சொல்லலாமா? இது தௌஹீதா? என்ன சொல்லிருக்கேன்? அல்லாஹ் அங்க பாதுகாத்தான்னு சொல்லிருக்கானே, ஏன் மலக்குமார் பார்த்தான்னு சொன்னீங்க? மலக்குமார்கள் அல்லாஹ்வா? பேசிட்டு வந்தது ரொம்ப நாள் ஆகல, பேசிட்டு வரும்போது நடக்குது, அப்படியே மாற்றம். இது நாத்திகவாதம் அல்ல. அங்கே கேட்டோம், என்ன நாத்திகவாதத்தை வைக்கிறீங்க? நாத்திகவாதிகள் தான் அந்த வைக்கிறான், இறைவன் உண்டா எங்க காமிக்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க நாத்திகவாதிகள். அப்படி சொன்னதுனால நம்மளால இறைவனை காமிக்க முடியல, இறைவன் இல்லைன்னு ஆயிருமா? ஏன் நாத்திகவாதத்தை எடுத்து வைக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை எடுத்து வச்சு பேசுறதை விட்டுவிட்டு முடிந்தால் இங்கே காட்டுங்கள் பார்க்கலாம், இது நாத்திகவாதிகளுடைய வாதம் அல்லவா? அந்த நாத்திகவாதத்துக்கு நீங்க வலு சேர்க்கிறீங்க. இறைவன் நாடியது நடக்குங்க. கெட்டவங்க கூட நல்ல செழிப்பா வாழ்ந்துகிட்டே இருப்பான், அதனால அவன் செய்யறதெல்லாம் நல்லது நினைச்சிடறதா? ஒருத்தன் கெட்டவன் தான் கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் நல்லா இருக்கானு வைங்க, அப்ப கொலை செய்யறது நல்லதுன்னு முடிக்க வந்துருவியலா? அவன் நல்லா இருக்கிறானே அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? இறைவன் எதை எழுதுறானோ அது நடக்கும். யாருக்கு எப்படி நடக்கிறான் அது நடக்கும். ஒரு புனிதமான இடத்தில் போய் ஒரு ஆள் இறந்து போவான்னு இறைவன் எழுதியிருந்தா அதை நடக்கத்தான் செய்யும். அப்ப இந்த வஹாபிகளுடைய வாதத்தை பெறாம பார்த்தா எத்தனை இறை தூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்ப ஒரு நாத்தியவாதி கேட்கிறாரு, இறைவனுடைய வேலையை தானே இந்த தூதர்கள் பார்த்தாங்க, அந்த இறைவன் எங்க போயிருந்தாரு இவர் கொலை செய்யப்பட்ட நேரத்துல? அதனால இறைவன் இல்லைன்னு நாத்தியவாதி சொல்றாரு. அப்ப இறைவன் இல்லைன்னு ஆயிருமா? இந்த வஹாபிகள் எல்லாம் நாத்தியவாதியோட வாதத்தான வச்சுட்டு இருக்கிறாங்க. எதா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் வைக்கணுங்க. அதைத்தான் நம்ம அங்கேயும் சொன்னோம், நாத்தியவாதத்தை வைக்காதீங்க, குர்ஆன் ஹதீஸை வைங்க அப்படின்னு சொன்னோம். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அப்ப இன்னொன்னு கேட்கறது, அது என்ன சில பெரியவங்கள் எல்லாம் இறந்து போனவங்களோடு பேசுறாங்களாமே, அது எப்படி அப்படிங்கிறது? இறந்து போனவர்களோடு பேச முடியுங்கிறத ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு இஸ்லாமியரும் கபர்ஸ்தான் போறான்னு வச்சுக்கிறங்க, பேசணும். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர் வாசிகளே, இங்க மன்னரை வாசிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், அன்தும் சலஃபுனா, நீங்க எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க, வ நஹனு பில் அஸர், பின்னால நாங்களும் வரத்தான் போறோம், வ இன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடும்போது நாங்களும் உங்களை வந்து சேர்ந்துருவோம். இதெல்லாம் யாரை பார்த்து பேச சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனவங்களை பார்த்து தான் பேச சொன்னாங்க. அதுக்கு இன்னும் வருது, அஸ்ஸலுல்லாஹ தஆலா லனா வலக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்ட்ட நாங்க நல்ல சுகத்தை கேட்கிறோம். வயகுருல்லாஹு லனா வலக்கும், அந்த இறைவன் எங்களை மன்னிப்பானாக உங்களை மன்னிப்பானாக. இவ்வளவு எங்க பார்த்து பேச சொல்றாங்க? அந்த இறந்து போனவங்களை பார்த்தாலும் பேச சொன்னாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பேசிருக்கிறாங்களா இல்லையா? பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்ட காபிர்களை எல்லாம் பாலுங்கிணத்துல போட்டாச்சு, பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ஃபுலான் யா ஃபுலான் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. அபூ ஜஹலே, உத்பாவே, ஷைபாவே, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் நாய் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தான், அதை பெற்றுக் கொண்டு விட்டீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா இல்லையா? பேசினாங்களா இல்லையா? புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு இறைநேசர் ஒரு மையத்தோட பேசணும், அது எப்படி பேச முடியும்? ஹதீஸ படிக்கணும், அப்பதான் தெரியும். முடியுமா முடியாதாண்டு? குர்ஆனை ஹதீஸையும் படிக்காம பிரச்சனை பண்றதுக்கு நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தாக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்களே மையத்தை பார்த்து, ஹதீஸ் புகாரில தானே இருக்கிறது, ஏன் படிக்கல நீங்க?